எல்லார் வீட்லயும் இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைசஸ் ரொம்ப நேரம் ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஹீட் ஆயிடும். அது ஏன் ஹீட் ஆகுதுன்றது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இது 10th NCERT பிசிக்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அன் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்ல இருக்கிற மெயின் பார்ட்டே இந்த பேட்டரி தான். இந்த பேட்டரியில இருக்க ஸ்விட்ச் ஆன் பண்ணவுடனே இந்த சர்க்யூட்க்கு எனர்ஜி சப்ளை ஆகும். எனர்ஜி சப்ளை ஆகுறப்போ சார்ஜ் ஃப்ளோ ஆகும். சார்ஜ் ஃப்ளோ ஆகுறதுனால கரண்ட் பாஸ் ஆகும். கரண்ட் பாஸ் ஆகுறதுனால இந்த பல்பு க்ளோ ஆகும். இங்க பல்புன்றது ரெசிஸ்டார். ஸோ அட் T டைம்ல எனர்ஜி சப்ளைடு டு த சர்க்யூட் பை த சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு P இன்டூ Tன்னு சொல்றோம். அதாவது பவர் இன்டூ டைம். இப்போ இந்த பேட்டரியில இருந்து சப்ளை ஆகுற எனர்ஜி ஃபுல்லாவே இந்த பல்பு எடுத்துக்குமானா எடுத்துக்க முடியாது. ஆல்ரெடி நம்ம இந்த பல்புன்றது ரெசிஸ்டார் சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த ரெசிஸ்டார்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதுக்கேத்த கரண்ட் மட்டும்தான் எடுத்துக்கும். மீதி இருக்கிறது ஹீட்டா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ரொம்ப நேரம் ஆன்ல இருக்கிறப்போ அது வந்து ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு சொல்றோம். அப்போ எனர்ஜி சப்ளை டு த சர்க்யூட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் ப்ரொடியூஸ்டு இன் த ரெசிஸ்டார்னு சொல்லலாம். அப்போ E is equal to P into Tன்றத H is equal to அதாவது heat produced in the resistor is equal to P into Tன்னு சொல்லலாம். இங்க Pன்றது power, power is equal to voltage into current. So H is equal to voltage into current into time சொல்றோம். இப்போ ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி நம்ம ஐக்கு பதிலா V by R ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ V ஸ்கொயர் பை R இன்டூ Tன்னு கிடைக்கும். V is equal to again ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி IR சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ V ஸ்கொயர் is equal to I ஸ்கொயர் R ஸ்கொயர் கிடைக்கும். இங்க Rன்றது ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸையும் டினாமினேட்டர்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்கு இங்க ஒரு R இருக்கும். ஸோ H is equal to I ஸ்கொயர் R இன்டூ Tன்னு கிடைக்கும். இங்க H is equal to I square R into T. இதைதான் நம்ம Joule's law of heating சொல்றோம். So heat produced in the resistor is directly proportional to the square of the current for the given resistant and directly proportional to the resistance for the given current and directly proportional to the time for which the current flows through the resistor. So energy supply to the circuit is equal to heat produced in the resistor. இதோட SI unit 1 kilowatt hour. 1 kilowattன்றது 1000 watt, hourன்றது 3600 seconds. இதை multiply பண்ணா 36 into 10 to the power of 5 watt second வரும். ஸ்டாண்டர்ட் யூனிட்ல சொல்றப்போ 3.6 into 10 to the power of 6 watt second. watt secondக்கு பதிலா நம்ம ஜூல் யூஸ் பண்ணிக்கலாம். So SI units equal to 3.6 into 10 to the power of 6 joules.